வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரத்னம். வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவு என்னவென்றால், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் காணப்படுகின்ற மெயில் மர்ஜை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் ஒன்றினையும், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபைல் ஒன்றினையும் மற்றும் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் இணையும் பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு மெயில் மர்ஜை செய்யலாம் என்பதை பார்க்க இருக்கின்றோம். இந்த மெயில் மர்ஜை பற்றி ஒரு சிறு விளக்கம் தரலாம். நான் இன்னும் விளக்கமாக தர இருக்கின்றேன். இருந்தாலும் அதற்கு முதல் ஒரு சிறு விளக்கத்தை தருகின்றேன். அதாவது இப்போ உங்களிடம் ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கின்றார்கள். இப்போ உதாரணமாக 1000க்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ரைட். இப்போ இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அவர்களுடைய இன்வாய்ஸ் அனுப்புகின்றீர்கள். ரைட். அப்படி அந்த இன்வாய்ஸை நாங்கள் அனுப்பும் பொழுது, இப்போ பொதுவாக நாங்கள் ஒரு இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் எடுத்துக்கொண்டால் அதில் பல கண்டென்ட் மாறாமல் இருக்கும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இமெயிலில் இன்வாய்ஸ் அனுப்பும் பொழுது அவர்களுடைய நேம், அவர்களுடைய அட்ரஸ் போன்ற மற்றும் அவருடைய சர்வீஸ், இப்போ டிஃப்ரெண்ட் சர்வீஸ் அவர்கள் வைத்திருந்தால் அந்த சர்வீஸோட அமௌண்ட் எல்லாம் மாறும். ஓகே. ஆகவே நாங்கள் அந்த டெம்ப்ளேட்டை வைத்துக்கொண்டு இந்த வீடியோவில் அந்த மாறுகின்ற கண்டென்ட்டை நாங்கள் எக்ஸல் ஷீட்லேருந்து புல் பண்ணி அதனை மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஃபைலுக்கு இன்புட் பண்ணி அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கிற அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் உங்களுடைய இமெயிலை எம்பெடட் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் இமெயிலை ஒரே நேரத்தில் அனுப்பலாம். ஓகே. அதைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஓகே. லெட்ஸ் சி த டெமோவை நாங்கள் பார்ப்பதற்கு முன் என்னுடைய சேனலினை பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அத்துடன் அருகில் காணப்படும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் நான் புதிய வீடியோக்களை அப்லோட் பண்ணும் பொழுது அதனை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அறிவித்தரலாம். ஓகே. என்னிடம் ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று இங்கே காணப்படுகின்றது. அதாவது இன்வாய்ஸ் என்னும் ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று என்னிடம் காணப்படுகின்றது. இந்த வேர்ட் ஃபைலினை நான் பயன்படுத்தி பல கஸ்டமர்ஸுக்கு அவர்களுடைய இன்வாய்ஸை அனுப்ப போகின்றேன். இந்த வேர்ட் ஃபைலினை நீங்கள் பார்த்தால் இதில் பல கண்டென்ட் மாறாமல் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கும் நீங்கள் அனுப்புகின்ற அந்த இன்வாய்ஸ் பல கண்டென்ட் மாறாமல் இருக்கும். உதாரணமாக பாருங்கள், இந்த லோகோ மாறாது. மற்றது இங்கே பாருங்கள், ஹெல்பிங் ரியல்டர்ஸ் வித் டெக்னாலஜி என்பது மாறாது. ரைட். மற்றது மாறப்போவது இந்த இன்வாய்ஸ் டேட், இன்வாய்ஸ் நம்பர், அந்த கஸ்டமர் நேம், கஸ்டமர் அட்ரஸ், மற்றது இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் மாறாது. ஓகே. மற்றது இங்கே கீழே காணப்படுகின்ற இந்த கண்டென்ட் மாறப்போவதில்லை. ஓகே. ஆகவே இந்த வேர்ட் ஃபைலினை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி யோசிக்கலாம். ஓகே. இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். அதாவது உங்களிடம் பல ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்கின்றார்கள். ஓகே. அவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய இன்வாய்ஸை ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பும் பொழுது அது கூடுதலான நேரத்தை எடுக்கும். ஓகே. ஆகவே நாங்கள் இந்த வேர்ட் ஃபைலினை அதாவது இந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டினை நாங்கள் பயன்படுத்தி எக்ஸல் ஷீட்டில் காணப்படுகின்ற டேட்டாவினையும் பயன்படுத்தி இதனை நாங்கள் எவ்வாறு ஆட்டோமேட் பண்ணலாம் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதனைத்தான் நாங்கள் கூறுவது மெயில் மர்ஜ் என்று சொல்லி. ஓகே. அப்போ இந்த மெயில் மர்ஜை பயன்படுத்தி இந்த வேர்ட் ஃபைலில் காணப்படுகின்ற கண்டென்ட்டையும் இந்த எக்ஸல் ஷீட்டில் காணப்படுகின்ற டேட்டாவினையும் பயன்படுத்தி இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் காணப்படுகின்ற இந்த ஃபார்மேட்டை உங்களுடைய இமெயிலில் எம்பெடட் பண்ணி இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் அவர்களுடைய இன்வாய்ஸை நீங்கள் அனுப்பலாம். இதனை எவ்வாறு செய்வது என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு காட்டி தருகின்றேன். ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்குரிய இன்ஃபர்மேஷனை கொண்டுள்ளது. ஓகே. இப்போ பாருங்கள், முதலாவது கஸ்டமருக்குரிய அட்ரஸ் என்ன, அவர் என்ன சர்வீஸை எங்களிடம் வைத்திருக்கின்றார், அந்த சர்வீஸோட ப்ரைஸ் என்ன, எவ்வளோ பேமெண்ட் அவர் மேக் பண்ண வேண்டும், மற்றது அதில் டோட்டல் அமௌண்ட் என்ன, அவர் பே பண்ண வேண்டிய டோட்டல் அமௌண்ட் என்ன, அந்த டோட்டல் அமௌண்ட்டை நாங்கள் சேல்ஸ் டேக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இந்த எக்ஸல் ஷீட்லேயே கால்குலேட் பண்ணி இந்த டேட்டா அதாவது இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற இந்த டேட்டாவை நாங்கள் புல் பண்ணி இந்த இன்வாய்ஸில் நாங்கள்
ஃபீட் பண்ணி அந்த இன்வாய்ஸை வந்து நாங்கள் டைனமிக்காக வந்து க்ரியேட் பண்ண போகின்றோம். ஓகே, அதற்காக நாங்கள் பயன்படுத்த போகின்ற இந்த டெக்னாலஜியை தான் திருப்பவும் கூறுகின்றேன், மெயில் மெர்ஜ் சொல்லி சொல்லப்படுகின்றது. இதனை எவ்வாறு செய்யலாம் என்பதை இப்பொழுது காட்டித் தருகின்றேன். முதலில் நீங்கள் இந்த மெயிலிங் என்னும் இந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இப்பொழுது பாருங்கள், இங்கு காணப்படுகின்றது ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் சொல்லி அதில் காணப்படுகின்ற இந்த ட்ராப் டவுன் அரோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மெயில் மெர்ஜ் என்பது பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அதாவது லெட்டர்ஸை அனுப்புவது, மற்றது இமெயில் மெசேஜை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரைட், லேபிள்ஸ், டிரெக்டரி. இப்போ இப்பொழுது நாங்கள் பயன்படுத்த போகின்றது வந்து இந்த நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட். ஓகே, அப்போ அதனை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். இப்பொழுது நாங்கள் இதற்குரிய சோர்ஸை வந்து, அதாவது எந்த ஃபைலில் இருந்து நாங்கள் டேட்டாவை வந்து இன்புட் பண்ண போகிறோம் இந்த இன்வாய்ஸ் என்ற இந்த டெம்ப்ளேட்டுக்கு. ஓகே, அதற்கு நீங்கள் வந்து இந்த செலக்ட் ரெசிபியன்ட் என்னும் இந்த ட்ராப் டவுன் அரோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டைப் நியூ லிஸ்ட், அப்போ வந்து ஜூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் இதைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதாவது ஜூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். ஓகே, இதனை கிளிக் பண்ணுவோம். ரைட், அப்போ நாங்கள் வந்து இந்த எக்ஸல் ஷீட்டில் இருந்து தான் டேட்டாவை எடுத்து நாங்கள் ஃபீட் பண்ண போகிறோம் இந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டுக்கு. ஓகே, இதனை நீங்கள் ஓப்பன் என்பதை கிளிக் பண்ணுங்கள். இப்பொழுது உங்களுக்கு கேட்கும், உங்களுடைய அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து 2 ஷீட் வந்து காணப்படுகின்றது. இப்போ நான் வந்து முதலாவது ஷீட்டை தான் சூஸ் பண்ணுகின்றேன். அதில் தான் என்னுடைய இப்போ இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், ரைட். இப்போ ஷீட் 1 ஷீட் 2 காணப்படுகின்றது. ஷீட் 1 தான் நாங்கள் வந்து எங்களுடைய டேட்டாவை வந்து வைத்துள்ளோம். ஓகே, இப்போ நான் வந்து ஷீட் 1 வந்து சூஸ் பண்ணி போட்டு, மற்றது பாருங்கள், இதில் இன்னும் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் டேட்டா கண்டெய்ன்ஸ் a column headers. எஸ், ஓகே, அதனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பகுதி வந்து இப்பொழுது, அதாவது நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து சூஸ் பண்ணிய பிறகு இந்த பகுதி வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணப்படுவதை உங்களால் காணக்கூடியதாக இருக்குது. ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த லோகோ வந்து மாறாது, அதுக்கு கீழே காணப்படுகின்ற ஸ்லோகனும் வந்து மாறாது, இந்த இன்வாய்ஸோட வேர்ட் மாறாது. ஆகவே இங்கே வந்து டேட், அதாவது பாருங்கள், இன்வாய்ஸ் டேட், இன்வாய்ஸ் நம்பர், இவை வந்து எங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் வந்து இங்கே காணப்படுகின்றது. ஆகவே இதை நான் வந்து டைனமிக்காக வந்து என்னுடைய இந்த வேர்ட் ஃபைலில் வந்து இன்சர்ட் பண்ண போகின்றேன். ஓகே, அதனை எவ்வாறு செய்யலாம் என்பதை இப்பொழுது காட்டித் தருகின்றேன். ஓகே, முதலில் நீங்கள் இதை ஹைலைட் பண்ணி போட்டு இங்கே பாருங்கள், இந்த இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டுன்னு சொல்லி இதனை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள், உங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் காணப்படுகின்ற அத்தனை ஹெடர்ஸும் வந்து இங்கே காணப்படும். ஓகே, அப்போ இங்கே வந்து உங்களுக்கு டேட், ஓகே, இன்வாய்ஸ் டேட், தென் இன்வாய்ஸ் நம்பர், ஓகே, மற்றது நேம், கஸ்டமர் நேம் வந்து, ஓகே, அதை நாங்கள் வந்து இங்கே கஸ்டமர், ஓகே, இது வந்து அட்ரஸ், சாரி, இது வந்து அட்ரஸ் 1, இது அட்ரஸ் 2, இது அட்ரஸ் 3. ஓகே, மற்றது இந்த பேமெண்ட் டேர்ம் வந்து மாறாது, பேமெண்ட் டேர்ம் வந்து மாறாமல் இருக்கும். ஓகே, இப்போ சர்வீஸ் வந்து முதலாவது, இப்போ நாங்கள் இதில் வந்து என்ன சர்வீஸ் என்பது சர்வீஸ் 1. ஓகே, அதனுடைய ப்ரைஸ் வந்து என்ன, ரைட், அதை நீங்கள் வந்து இந்த மெயில் மெர்ஜ் டெம்ப்ளேட்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ அமௌண்ட் 1. ஓகே, அடுத்தது சர்வீஸ் 2, சர்வீஸ் 2 அதனுடைய அமௌண்ட் வந்து அமௌண்ட் 2. ஓகே, கீழே வரும் பொழுது இந்த சப் டோட்டல் வந்து அதனையும் நாங்கள் வந்து எக்ஸல் ஷீட்டில் கால்குலேட் பண்ணி வைத்துள்ளோம். ஓகே, இப்போ வந்து சப் டோட்டல், மற்றது சேல்ஸ் டேக்ஸ், தென் டோட்டல், இவை எல்லாம் வந்து நாங்கள் எக்ஸல் ஷீட்லேயே ஃபார்முலாவை பயன்படுத்தி கால்குலேட் பண்ணி வைத்துள்ளோம். ஓகே, டோட்டல் வந்து இங்கே காணப்படுகின்றது. இதில் ப்ரீவியூவை நாங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரீவியூ ரிசல்ட்ஸ் என்பது காணப்படுகின்றது. இதனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இப்பொழுது பாருங்கள், இந்த அதாவது உங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் இருந்து இந்த டேட்டாவை வந்து புல் பண்ணி உங்களுடைய வேர்ட் டெம்ப்ளேட்டில் போட்டிருப்பதை உங்களால் காணக்கூடியது மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது முதலாவது ரோ. இப்போ அடுத்த ரோக்கு போனால் நீங்கள் அடுத்த கிளிக் பண்ணலாம்.
தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஓகே, இந்த இன்வாய்ஸில் வந்து ஒரு சிறு ப்ராப்ளம் ஒன்று காணப்படுகின்றது. அதாவது பாருங்கள், இந்த நம்பர் ஃபார்மேட்டை வந்து நாங்கள் மாற்றலாம். எங்களுக்கு டாலர் ஒரு 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 குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் இருத்தல் வேண்டும். இப்பொழுது எக்ஸல் ஷீட்டை பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்க வேண்டும். இதனை நாங்கள் எவ்வாறு மாற்றலாம் என்பதை பார்ப்போம். இதை நீங்கள் ஹைலைட் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்பொழுது பாருங்கள், இந்த டாக்கிள் ஃபீல்ட் கோட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று காணப்படுகிறது. அதனை கிளிக் பண்ணுங்கள். ரைட், அப்போ இப்பொழுது நீங்கள் இந்த எண்டில் வந்து ரைட் ஒரு பேக் ஸ்லாஷை நீங்கள் போட்டு ஒரு நம்பர் சைன், ரைட், தென் comma 0.00, ரைட். இப்போ நாங்கள் இதனை ப்ரிவியூ செய்து பார்ப்போம். ஓகே, சரியாக இருக்கின்றது. ஓகே, அதே மாதிரி நாங்கள் மெத்ததுக்கு மாற்றுவோம். ரைட், அடுத்ததாக இந்த டாலர் சைன் நாங்கள் எவ்வாறு போடலாம் என்பதை பார்ப்போம். அது மிகவும் இலகுவானது. இது ஒவ்வொன்றுக்கு முன்னுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு டாலர் சைனை நீங்கள் போட்டு விடலாம். இப்பொழுது ப்ரீவியூவை நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ சரியாக இருக்கின்றது. ஓகே, இப்பொழுது எங்களுடைய இந்த பேர்ட் ஃபைல் வந்து மெயில் மர்ஜுக்கு வந்து ரெடி. ஓகே, நான் வந்து இந்த மெயில் மர்ஜை செய்வதற்கு முதல் நான் வந்து சில ஃபீச்சர்ஸை வந்து இதில் காட்டலாமான்னு சொல்லி இருக்கின்றேன். இப்பொழுது பாருங்கள், இப்போ வந்து எடிட் ரெசிபியன் லிஸ்ட் என்பது காணப்படுகிறது. இதனை கிளிக் பண்ணுங்கள். ஆகவே உங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் இருக்கின்ற சில பேருக்கு, சில கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் இமெயிலை அனுப்பாமல் விடலாம். ஆக இந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் அதனை நீங்கள் செய்யலாம். இது ஒரு ஆப்ஷன் இங்கே காணப்படுகின்றது. உங்களிடம் வந்து இந்த டெம்ப்ளேட் இல்லாவிட்டால் நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் பிளாக்கை நீங்கள் ஆட் பண்ணுவதன் மூலம் அதனை செய்யலாம். அல்லது க்ரீட்டிங் லைனை வந்து ஆட் பண்ணுவதன் மூலம் செய்யலாம். அதன் பின்னர் இந்த மேட்ச் ஃபீல்ட் என்பதை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இங்கு வந்து நான் வந்து பேர்ட் டெம்ப்ளேட்டை வந்து பயன்படுத்தி அதனை வந்து என்னுடைய எக்ஸல் ஷீட்டோட லிங்க் பண்ணி இதனை நான் செய்கின்றேன். ஓகே, இனி நாங்கள் இந்த மெயில் மர்ஜை வந்து செய்வோம். ஓகே, அதற்கு வந்து இங்கே காணப்படுகின்ற ஃபினிஷ் அண்ட் மர்ஜ் என்ற இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காணப்படுகின்றது. இப்போ முதலாவது ஆப்ஷன் என்னவென்றால் இந்த எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் என்பது. இதனை கிளிக் பண்ணுவதன் மூலம் உங்களிடம் காணப்படுகிற, அதாவது எல்லா இன்வாய்ஸையும் வந்து தனித்தனி பேஜில் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி ஒரு புதிய ஒரு வேர்ட் ஃபைலை வந்து உங்களுக்கு தரும். அதனை நீங்கள் பிறகு பிரிண்ட் பண்ணி ஏதாவது தேவைகளுக்கு நீங்கள் அதனை பயன்படுத்தலாம். இதனை நாங்கள் செய்து பார்ப்போம். இதனை கிளிக் பண்ணவும். ஓகே, அப்போ வந்து இந்த ஆல் அண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணால் உங்களோட எக்ஸல் ஷீட்டில் இருக்கின்ற அத்தனை ரெக்கார்டும் வந்து உங்களுக்கு செப்பரேட் பேஜஸில் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டு ஒரு தனி வேர்ட் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு வரும். இல்லாவிட்டால் நீங்கள் கரண்ட் ரெக்கார்டை சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து 1 2 3 சொல்லி போடுகின்றேன். ரைட், இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் இந்த லெட்டர் 1 என்னும் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கின்றது. அதில் ஒவ்வொரு பேஜிலையும் வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து தனித்தனியாக இருப்பதை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே, இப்பொழுது நாங்கள் அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். இந்த பிரிண்ட் டாக்குமெண்ட் இதனை கிளிக் பண்ணும் பொழுது இப்போ வந்து நான் வந்து இதை நீங்கள் இந்த விரும்பிய ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ 1 2 3 சொல்லும் பொழுது இதனை கிளிக் பண்ணும் பொழுது இது வந்து உங்களோட பிரிண்டருக்கு பிரிண்ட் பண்ண செல்லும். அல்லாவிட்டால் நீங்கள் பிடிஎஃப்க்கும் இதனை அனுப்பலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் வந்து அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். சென்ட் இமெயில் மெசேஜஸ் இதனை கிளிக் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து உங்களுடைய இந்த இமெயில், அதாவது உங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் காணப்படுகின்ற இமெயில் தான் அதான் நீங்கள் அனுப்ப போகின்ற ரெசிபியன்ட். ஓகே, சப்ஜெக்ட் லைனில் வந்து யுவர் இன்வாய்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் போடலாம். ஓகே, அப்போ HTML ஃபார்மேட் தான் உங்களுக்கு சிறந்தது. அப்போ நான் வந்து இப்போ 1 2 3க்கு நாங்கள் செய்வோம். இதனை கிளிக் பண்ணும் பொழுது பேக்ரவுண்டில் வந்து அந்த இமெயில் வந்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்கும்.
இப்பொழுது நாங்கள் இந்த மெயில் மெர்ஜினால் அனுப்பப்பட்ட இமெயிலை எங்களுடைய இமெயில் கிளையண்ட்டுக்கு சென்று பார்ப்போம். முதலாவது நாங்கள் அவுட்லுக்கில் வந்து அதனை பார்ப்போம். ஓகே, இது என்னுடைய அவுட்லுக் இமெயில் கிளையண்ட். அப்போ வந்து இந்த மெயில் மெர்ஜினால் அனுப்பப்பட்ட இமெயில் வந்து இங்கே வந்திருக்கின்றது. அதாவது இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் லைனில் வந்து யுவர் இன்வாய்ஸ் ரைட். என்னுடைய வேர்ட் ஃபைலில் காணப்பட்ட அந்த டெம்ப்ளேட்டை இங்கே வந்து நான் HTML சூஸ் பண்ணியபடியால் மிக அழகாக இந்த அவுட்லுக்கில் வந்து டிஸ்பிளே பண்ணுகின்றது. ஓகே, இதே மாதிரி ஜிமெயில் கிளைண்ட்லேயும் அந்த இமெயில் வந்து எனக்கு வந்திருப்பதை இங்கே காணலாம். ஓகே, இப்போ சில வேளைகளில் அந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ சரியாக டிஸ்பிளே பண்ணாமல் இருக்கலாம். அந்த இமெயில் கிளைண்டில் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கிளைண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இமெயில் அந்த டெம்ப்ளேட் வேர்ட் டெம்ப்ளேட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணும் பொழுது அது வந்து ஒவ்வொரு இமெயில் கிளைண்டில் எவ்வாறு டிஸ்பிளே பண்ணுகின்றது என்பதை பொறுத்து நீங்கள் வந்து அந்த இமெயில் டெம்ப்ளேட்டை மாற்றலாம். ஓகே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அத்துடன் அருகில் காணப்படும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் புதிய வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணும் பொழுது அதனை உடனுக்குடன் உங்களுக்கு அறிய தரலாம். மீண்டும் இன்னுமொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.